கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மந்திரியின் வாழ்க்கையிலிருந்து அவருடைய மனமாற்ற மறுபிறப்பின் காரியங்களை நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் அந்த மந்திரியின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போம். இன்றைய நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு மந்திரியின் மறுபிறப்பு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சில வசனங்களை நாம் வாசித்துவிட்டு செய்தியை நாம் தொடர்வோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். மந்திரியின் மனமாற்றம். காந்தாகே என் மந்திரி, எத்தியோப்பிய மந்திரி, நிதி மந்திரி, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து கடந்த நாளிலே நான் கற்றபொழுது, இவன் அந்தஸ்து மிக்கவன், ஆராதனை செய்ய வந்தவன், ஆராய்ச்சி செய்தவன், ஆழ்ந்த கவனத்துடன் வேதத்தை கவனித்தவன், அது மட்டுமுள்ள அடக்கமுள்ளவன் என்று சொல்லி அவனை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை, மாற்றப்பட்டவனுடைய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்த சில அம்சங்களை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் உங்களை மாற்றக்கூடும் என்று சொல்லி எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எத்தியோப்பியன் என்று சொன்ன உடனே இந்த மனுஷன் ஞாபகம் வந்ததினாலே இந்த வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? எத்தியோப்பியன் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவன், கருப்பன். அவன் தோலின் நிறத்தை அவனால் மாற்ற முடியாது. இயற்கையின் எந்த சக்திகளாலும் அதை செய்ய முடியாது. சிவிங்கி அதனுடைய புள்ளிகளை அதனால் மாற்ற முடியாது. வேறொருவராலும் அதை செய்ய முடியாது. அதுபோல தீமை செய்ய பழகின நாமும்
நன்மை செய்ய முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் எத்தியோப்பியனை சந்திக்கும் கிறிஸ்து அவனுடைய தோலின் நிறத்தை மாற்ற முடியும். சிவிங்கியை படைத்த கிறிஸ்து அதனுடைய புள்ளிகளை மாற்றி அமைக்க முடியும். காரணம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திப்பார் என்றால் அவனுடைய வாழ்க்கை மாறும், மனம் மாறும், மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் ஆசரிக்கக்கூடும் என்பதை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். சரி, இந்த மறுபிறப்பின் அனுபவம், அதற்கு அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அம்சங்கள் யாவை, என்னென்ன காரணிகள்? முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே ஆவல் இருந்தது. தான் மாற வேண்டும், தான் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும், தான் மறுபடியும் பிறக்க வேண்டும், புது வாழ்க்கை ஒரு வாழ வேண்டும். அதற்கு யார் அடிப்படை? அவன் வாசிக்க கேட்ட பாகத்திலிருந்து, பிலிப்பு விளக்கி சொல்லிய வசனங்களிலிருந்து இயேசு என்று கண்டுகொண்டதாக, கற்றுக்கொண்டதாக பார்க்கிறோம். 35, அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த உடனடியாக அவன் தீர்மானம் எடுப்பதாக நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாமல் இயேசு அவர் எனக்கு தேவை என்று கருதி என்று சொல்லி தீர்மானம் எடுப்பதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் இவன் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவன், ஆப்பிரிக்கர்களுடைய ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவன். அதற்கு பிறகு எருசலேமுக்கு வந்து யூதர்களுடைய தேவாலயத்தில் பணிந்து கொண்டவன். இப்பொழுது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆப்பிரிக்கா கண்டம், அதற்கு பிறகு எருசலேம், இப்பொழுது வனாந்தரத்திலே கிறிஸ்துவை கண்டுகொண்டதாக நாம் வேதத்திலே அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்த மாத்திரத்திலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். நீங்கள் எப்படி? இயேசுவை குறித்து எத்தனை தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்? ஒருவேளை நீங்கள் புறமதத்து சகோதரர்கள் என்றால், சகோதரிகள் என்றால், இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால், இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அல்லது ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாகவே வருஷந்தோறும் நீங்கள் வாழ்ந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் விரயமாக்கி ஜீவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். உடனடியாக ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நல்ல ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது. இதே ஆர்வம் ஒருவேளை நாளைக்கு இருக்காது, அல்லது அடுத்த மாதத்தில் இருக்காது, அல்லது இன்னொரு வருஷத்தில் அது இருக்காது. ஆர்வம் குன்றிப்போம், ஆசை குழம்பிப்போம், குழப்பம்தான் வரும். இயேசுவா எப்படி, இவர் சொல்லுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் தம்முடைய ஜனங்களை செழிப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இன்னொரு கடவுள் எனக்கு எதற்கு என்று சொல்லி இன்னொரு காலத்திலே, இன்னொரு வேளையிலே உங்களுடைய இருதயம் குழம்பியே போகும். அல்லது வெட்கப்படுவீர்கள், கூச்சப்படுவீர்கள். எதற்கு இந்த அந்நிய தெய்வம்? இவர் பலஸ்தீனாவிலே பிறந்தவர், பெத்லகேமிலே பிறந்தவர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஒரு வெளிநாட்டு கடவுள் எனக்கு எதற்கு என்று சொல்லி குழம்பிக் கொண்டு, சோர்ந்து கொண்டு, ஒருவேளை சுருங்கி கொண்டே நீங்கள் வாழ்வீர்கள். திரும்ப எழுப்பி பிரகாசிப்பது கஷ்டமாக இருக்கும். தொட்டால் சுருங்கி பார்த்துருக்கீங்களா? சென்சிட்டிவ் பிளான்ட், அது தொட்ட உடனே சுருங்கிவிடும். கொஞ்ச நேரம் கழித்து அது விரியும், திரும்ப தொட்ட உடனே அது சுருங்கிவிடும். கொஞ்ச நேரம் கழித்து அது விரியும், திரும்ப அதை தொட்ட உடனே அது சுருங்கிவிடும். கொஞ்ச நேரம் கழித்து அது விரியும், திரும்ப தொட்ட உடனே சுருங்கிவிடும். ரொம்ப நேரம் ஆகும் விரிவதற்கு. விரியும், மெல்ல விரியும், திரும்ப தொட்டால் சுருங்கிவிடும். திரும்ப விரியவே விரியாதே, தொட்டால் சுருங்கி சீக்கிரத்தில் செத்தே போகும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தொடும் பொழுது, அவருடைய வசனம் நம்மை தொடும் பொழுது சுருங்கி கொள்ள வேண்டாம். இருதயத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு கனிவோடு இருக்கக்கூடிய இருதயம் நாளைக்கு கடினமாக மாறிவிடும். பார்வோனுடைய இருதயம் அப்படிப்பட்டதாகவே தானே இருந்தது. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த இருதயங்களின் 3 வெவ்வேறு நிலைகளை நாம் பார்க்கிறோமே. 7ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது.
8ஆம் அதிகாரத்திலே பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். 9ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். கடினப்பட்ட இருதயங்கள் கர்த்தரிடத்தில் வேண்ட வேண்டும். ஆண்டவரே, என் இருதயத்தை நொறுக்கும் உருக்கும் திரும்ப வனையும் நீரே எனக்குள்ளே வாசம் பண்ணும் என்று கேட்க வேண்டும். மீண்டும் மீண்டும் கடினப்படுத்தி கொண்டிருந்தால், ஆண்டவரை கடினப்படுத்த ஆரம்பித்து விட்டால் திரும்ப போக்கு சொல்ல இடமில்லை, அது செத்தே போகும். எனவே ஜீவனுள்ள தெய்வம் ஜீவனோடு நீங்கள் இருக்கும் பொழுது, பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லை, இன்னொரு தடவை ஆண்டவர் பேசும் பொழுது நீங்கள் இருக்க மாட்டீர்கள், உங்களுக்கு நேரமே இருக்காது, கவனிப்பதற்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்காது, எல்லாம் போய்விடும். எனவே இன்றைக்கு ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொன்னாரே சகைவனுடைய வீட்டிலே, அதுபோல இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலும், இன்றைக்கு உங்களுடைய இல்லத்திலும், இன்றைக்கு உங்களுடைய இல்லறத்திலும் ஆண்டவருடைய ரட்சிப்பு விளங்கத்தக்கதாக ஆர்வத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த மனுஷனுக்கு, இந்த மந்திரிக்கு ஆவல் இருந்தது என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். பெதஸ்தா குளத்து மண்டபத்திலே பெரும்பாடுபடும் மனிதர்கள், அதிலே 38 வருஷம் பெரும்பாடுபட்ட ஒரு மனுஷன், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனுக்கு எப்படி சுகமடைய விருப்பம் இல்லாமல் இருக்க முடியும்? 38 வருஷம் பெரும்பாடுகள், எவ்வளவோ அவன் முயற்சி பண்ணியிருக்கிறான். அவன் இருந்த அந்த பெதஸ்தா குளத்திலே சீக்கிரமாக கீழே இறங்கிவிட்டால் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்பதை அவன் அறிவான். அவனால் இறங்க முடியவில்லை. இன்னொருவன் குதித்து விடுகிறான் அவன் இறங்குவதற்கு முன்பு. அப்பேற்பட்ட நிலையிலே, பரிதாபமான நிலைமையிலே அவன் வாழும் பொழுது இயேசுவானவர் அங்கே வந்து கேட்கிறார், சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒருவேளை அந்த மனுஷனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குமோ? வருஷங்கள் கடந்து விட்டன, காலங்கள் கடந்து விட்டது. இந்த வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை, வேளா வேலைக்கு சாப்பாட்டு பொட்டலம் கொண்டு வந்து போடுகிறார்கள், துணிமணிகளை எடுத்துக் கொடுக்கிறார்கள், சில்லறைகளை எல்லாம் போட்டுவிட்டு செல்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். சுகம் பெற்று நான் ஊருக்குள்ளே போனால் என்னை வீட்டில் ஏற்றுக்கொள்வார்களா? எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? நன்றாக வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்குமா? நான் என்ன செய்வேன்? என்ன வியாபாரத்தை தொடங்க என்னிடத்தில் என்ன பணம் உண்டு? வேண்டாம், நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று கூட அவன் எண்ணி இருக்கலாமே. ஆவலை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய விருப்பத்தை மறைமுகமாக ஆண்டவரிடத்திலே தெரிவிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மனுஷன், இந்த மந்திரியும் தன்னுடைய விருப்பத்தை பிலிப்பிடத்திலே தெரிவிப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம், எனக்கு விருப்பம் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார். இந்த குளத்தில் இறங்கினால் சுகம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும், நான் இறங்குவதற்கு முன்பு இன்னொருவன் இறங்கி விடுகிறான், அப்படி சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு சுகமடைய ஆசை, எப்படி கிடைக்கும்? ஆவலோடு இந்த கேள்வியை அவன் கேட்கிறான். இரண்டாவதாக, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய இன்னொரு அம்சம் ஆர்வம். என்ன ஆர்வம்? பிலிப்பவனிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மனுஷன் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம். 36ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 8:36. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்று கேட்டான். இதுதான் அவனுடைய ஆர்வம். முதலாவதாக ஆவல் இருந்தது, இரண்டாவது ஆர்வம் இருந்தது. நான் ஞானஸ்நானம் பெற வேண்டுமே அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டுமே. உள்ளான கிருபைக்கு வெளியரங்கமான அடையாளம் ஞானஸ்நானம். அந்தரங்க கிறிஸ்தவர்கள் என்று யாரும் தங்களை குறித்து சொல்லக்கூடாது. அரிமத்தியா ஊரான யோசேப்பு, அவனும் கூட அந்தரங்க சீஷன் போல வாழ்ந்து கொண்டிருந்தான். வெளியரங்கமான சீஷனாக வாழ தலைப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவரை பொறுத்தளவிலே அப்போஸ்தலர் 1:8. அது என்னது? வெளியரங்கமான கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது இங்கு பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் வெளியரங்கமாக எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்தரங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சீக்கிரத்திலே நம்மை அவித்து போடும். ஆண்டவருக்கு சாட்சிகளாக வெளியரங்கமாக எழும்பி பிரகாசிக்க நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஆர்வம். ஞானஸ்தானம் பெற எனக்கு என்ன தடை? ஊழியக்காரன் சொல்லவில்லை, பிலிப்பு சொல்லவில்லை. ஆமா, நீங்க தான் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்களே, ஒரு ஞானஸ்தானம் எடுத்த என்ன, நான் கொடுத்துட்டு போறேன் என்று சொல்லவில்லை.
இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஊழியக்காரர்கள் போதகர்கள் பண்ணக்கூடிய பரபரப்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டால் உடனே நம்முடைய சபையில் வைத்துக் கொள்ளலாம், இவருடைய தசம பாகமெல்லாம் நமக்கு சொந்தம் என்று சொல்லி ஞானஸ்நானத்தை பற்றி பரபரப்பு உண்டாக்குகிறார்கள் ஊழியர்கள். ஆனால் இந்த மனுஷன் ஊழியக்காரனால் கேட்டுக்கொள்ளப்படவில்லை, இவனை கேட்பதாக பார்க்கிறோம். நான் கிறிஸ்தவனாக மாற விரும்புகிறேன், நான் உண்மையான வெளியரங்கமான ஒரு சாட்சியாக ஜீவிக்க விரும்புகிறேன், நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை உண்டா? உண்டு. பிலிப்பு அதை சொல்லுவதாக பார்க்கிறோம். பிலிப்பு என்ன சொல்கிறான்? 37ஆம் வசனம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். நிறுத்த சொன்னது யாரு? பிலிப்புவா? ஆஹா, அந்த மந்திரி அவன் தான் நிறுத்த சொன்னான். தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அவரை விசுவாசித்தால் ஞானஸ்நானம் பெறலாமே. எனவே வண்டி நிறுத்து என்று நிறுத்த சொல்லி வண்டியை ஓட்டக்கூடிய அந்த டிரைவருக்கு, வண்டி ஓட்டிக்கு கட்டளை போடுவதாக பார்க்கிறோம். நிறுத்த சொன்னான். அவ்வளவு தூரம் இந்த மனுஷனிடத்திலே ஆர்வம் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்கக்கூடிய மனுஷன், இரண்டாவதாக ஞானஸ்நானம் பெற தீர்மானிக்கக்கூடிய மனுஷன். இந்த தீர்மானம் இவனுக்குள்ளே இவ்வளவு சீக்கிரமாக வருவதற்கு என்ன காரணம் அல்லது என்ன காரணங்கள்? முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷனை ஆயத்தம் பண்ணுவதாக பார்க்கிறோம். எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார்? பரிசுத்த வேதத்தின் மூலமாக. The Spirit of God uses the word of God in order to implant the seed of God. ஆண்டோடைய வித்து அவனுடைய இருதயத்தில் ஆழமாக பதியத்தக்கதாக ஆண்டோடைய வசனத்தை ஆவியானவர் பயன்படுத்துவதாக பார்க்கிறோம். ஏற்கனவே ஏசாயா தீர்க்க தரிசனத்திலிருந்து பிலிப்பு அவன் வாசிக்க கேட்டு போதித்து விட்டானே, விளக்கி விட்டானே. வசனம் இருக்கிறதா? அது போதும். அதை வைத்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷனிடத்திலே இடைபடுவதாக அவனை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக ஆவியானவருடைய ஆயத்தம். எப்படி? வசனத்தின் மூலமாக. இரண்டாவதாக ஆண்டவருடைய ஊழியக்காரன். அது யாரு? பிலிப்பு. பெரிய ஊழியக்காரன் இல்லையே ஐயா, அவன் பந்தி விசாரிப்புக்காரன் தானே, அவன் ஒரு உதவிக்காரன் தானே. 12 சீஷர்களிலே அவன் ஒருவன் அல்லவே. அவன் ஒரு போதகன் அல்ல, அவன் ஒரு பாஸ்டர் அல்ல. அவன் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய தகுதி அவனுக்கு எப்படி உண்டாயிற்று? என்ன தகுதி வேண்டும்? என்ன தகுதி வேண்டும்? இது ஒரு எமர்ஜென்சி, திடீரென்று செயல்பட வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் மந்திரி இடத்தை விட்டு கடந்து விடுவான், இயேசுவை ஏற்றுக்கொண்டு போவான். அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது யார்? பிலிப்பு தான் கொடுக்க வேண்டும். பிலிப்பு என்ன சாதாரணமான ஆளா? ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவன், ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன், ஆண்டவருடைய ஊழியத்தின் ஒரு பகுதியை அவன் செய்தவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சபையால் அங்கீகரிக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்ட 7 ஊழியக்காரர்களிலே, 7 பந்தி விசாரிப்புக்காரர்களிலே அவன் ஒருவன். அந்த 7 பேரை, அவர்களிலே ஒருவனாகிய பிலிப்புவை சபை கைகளை வைத்து அங்கீகரித்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியன் ஏற்கனவே ஆதி திருச்சபையிலே சேவை செய்திருக்கிறான். அவனுடைய ஊழியம் நிரூபிக்கப்பட்ட ஊழியமாகும். முழு நேர ஊழியமாக திருச்சபையிலே பணியாற்றி இருக்கிறான். அது மட்டுமல்ல, வேதம் தரக்கூடிய பிரதானமான ஒரு ஊழியம், வேதம் தரக்கூடிய பிரதானமான ஒரு உண்மை என்னவென்றால், யாரெல்லாம் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்களோ அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் priesthood. We believe in the priesthood of all believers. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ராஜரீக ஆசாரியன், ஆசாரிய கூட்டம். அவர்களில் ஒருவன் பிலிப்பு. தகுதி உண்டா இல்லையா? உண்டு. இந்த கடைசி கட்டாயமான ஒரு வேளையிலே, மந்திரி பிரிந்து செல்லக்கூடிய வேளையிலே பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தது தப்பா இல்ல சரி என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு திட்டமாக அறிவிக்கிறது. ஆக இவன் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்னென்ன ஆயத்தங்கள்,
என்னென்ன ஆயத்தங்கள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவதாக ஆண்டவருடைய ஊழியக்காரன், மூன்றாவதாக இந்த ஆத்துமாவின் ஆயத்தம். எந்த ஆத்துமா? மந்திரி. அவன் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தான். ஏற்கனவே ஆத்தும ஆதாயம் பண்ணப்பட்டிருந்தான். ஞானஸ்நானம் பெறப்போகிற இந்த ஆத்துமா, இந்த மந்திரி ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்திலிருந்து திரும்புகிறான், வசனத்தை விசுவாசிக்கிறான், ஆண்டவரை விசுவாசித்து அறிக்கை செய்கிறான், ஆயத்தமாக இருக்கிறான். ஞானஸ்நானம் பெறுவதற்கு எவ்விதத்திலும் அவன் ஆயத்தமாக இருப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். நான்காவதாக இன்னும் பார்க்கும் பொழுது, வசனத்தின் அறிவு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தது. வசன அறிவு, குறிப்பாக ஏசாயா 53ஆம் அதிகாரம், அதன் அறிவு, அதனுடைய தெளிவு இவனுக்கு தெளிவாக இருந்தது. அப்ப என்னதெல்லாம் பார்த்தோம் நம்ம? முதலாவதாக ஆவியானவர் இவனை ஆயத்தப்படுத்தி இருப்பது, இரண்டாவதாக ஆண்டவருடைய ஊழியக்காரன் பிலிப்பு இவனை ஆயத்தப்படுத்தி இருப்பது, மூன்றாவதாக இந்த ஆத்துமாவே தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக ஆயத்தமாகி இருப்பது, நான்காவதாக அவனுடைய வேத அறிவு, வசன அறிவு. இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு அவனை ஆயத்தமாக வைத்திருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் வனாந்தரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே கொடுக்கப்படலாம், நதியிலே கொடுக்கப்படலாம், கடலிலே கொடுக்கப்படலாம், குளத்திலே கொடுக்கப்படலாம், நீச்சல் குளத்திலே கொடுக்கப்படலாம், எங்கு வேண்டுமென்றாலும் ஞானஸ்நானம் கொடுக்கப்படலாம். இவனுக்கோ வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெற்றதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ரெண்டு காரியங்களை இதுவரை பார்த்தோம். முதலாவதாக இந்த மனுஷனுடைய ஆவல், இரண்டாவதாக இவனுடைய ஆயத்தம், மூன்றாவதாக இவனுடைய ஆழமான விசுவாசம். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆழமான விசுவாசம், ஆழமான விசுவாசம் அவனுடைய இருதயத்திலே வேரூன்றியதற்கு யார் காரணம்? பல காரணங்கள். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம். ஆவியானவர் இவனோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதனாலே ஆவியின் கனியின் ஒரு அம்சமாகிய விசுவாசம் இவனுடைய வாழ்க்கையிலே கிளர்ந்து எழுந்தது. கலாத்தியர் 5:22-23 நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆவியானவர், இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனம். ஏற்கனவே சொன்னோம், ஏசாயா 53ஆம் அதிகாரம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. Faith comes from hearing, hearing from the word of God. கேள்வினா கேள்விப்படுறது. Faith comes from hearing. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்விப்படுறதுனால வரும். எங்கே கேள்விப்பட்டான்? வேத புத்தகத்தின் மூலமாக, 2 தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக. கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக ஆவியானவர், இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனம், மூன்றாவதாக ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்றெல்லாம் பல நிலைமைகளிலே இவன் விசுவாசத்திற்குள்ளானான். ஆழமான விசுவாசத்தின் அடிப்படையிலே நடந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சரி, நான் விசுவாசிக்கிறேன், போயிட்டு வரட்டா என்று சொல்லவில்லை. விசுவாசம் என்றால் கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம். விசுவாசம் என்றால் கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம். ரோமர் 1:5 தமது நாமத்தை பற்றி விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன கீழ்ப்படிதல்? வசனத்தை கேட்டாச்சு, அறிவுரைகள் கேட்டாச்சு, இப்ப என்ன செய்யணும்? ஞானஸ்நானம். கீழ்ப்படிதலோடு அவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, எனக்கு கொஞ்சம் தாயா விசுவாசம் இருக்கு, எனக்கு ரொம்ப விசுவாசம் தேவையா, நான் விசுவாசத்தில் வளர்வது எப்படி ஐயா? ஒன்று, த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஆவியானவர். ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமாகிய இயேசு என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். விசுவாசத்தை முடிக்கிறவர் அல்ல, விசுவாசத்தை முழுமையாக்குகிறவர். த ஆத்தர் அண்ட் பர்ஃபெக்டர் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவர். முதலாவதாக ஆவியானவர், இரண்டாவதாக ஆண்டவர், மூன்றாவதாக ஆண்டவருடைய வசனம், வேத வசனம். ஏற்கனவே சொன்னது போல விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தின் மூலமாக வரும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவருக்கு நித்தமும் கீழ்ப்படியுங்கள். வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அவற்றிற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். விசுவாசம்
பொங்கும். இவை இல்லை என்றால் விசுவாசம் மங்கும். உங்களுடைய விசுவாசம் மங்கி போய் கொண்டிருந்தால் பொங்குவதற்குரிய வழிகள் இந்த 3 முக்கியமான 3. அவற்றிற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுங்கள். இதுவரை 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவல் இருந்தது. இரண்டாவதாக ஆர்வம் இருந்தது. என்ன ஆர்வம்? ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய ஆர்வம். மூன்றாவதாக ஆழமான விசுவாசம் இருந்தது. நான்காவதாக ஆனந்தம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது என்று சொல்லியும் அவனை குறித்து இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தாச்ச, அப்ப என்ன ஆச்சு? 38 முதல் பாருங்க. ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயோ, ஊழியக்காரன் போயிட்டாரே, என்னை கிறிஸ்துக்குள்ள நடத்துறவர் போயிட்டாரே, எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் போயிட்டாரே என்று கலங்கவில்லை, குழம்பவில்லை. சந்தோஷ குறைவு அவனிடத்தில் காணப்படவில்லை. ஊழியனா முக்கியம். அவர் தம்முடைய கடமையை செய்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். இப்போ எனக்கு சந்தோஷம் வந்ததுக்கு என்ன காரணம்? ஆவியின் கனி தான் காரணம். ஆவியின் கனியோ சந்தோஷம். சந்தோஷம், ஆனந்தம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்தில் தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனந்தத்தோடைய போனான். மாற்றப்பட்ட மனுஷன், மறுபடியும் பிறந்த மனுஷன் ஆனந்தத்தோட திரும்பி போனதாக பார்க்கிறோம். அவனுடைய ஆனந்தத்திற்கு என்னென்ன காரணங்கள்? 1, மாற்றப்பட்ட வாழ்க்கை. 2, மகிமையான வாழ்க்கை. 3, மகிழ்ச்சியான வாழ்க்கை. 4, தன்னுடைய ஊருக்கு போகிறானே, ஊருக்கு போகிற வழி எத்தனை இடங்களிலே ஆண்டவரை பற்றி சொல்லுவான், எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணுவான். மந்திரி ஆயிற்றே, எத்தனை சபைகளை அவன் ஸ்தாபிப்பான். ஆனந்தத்தோட திரும்பி போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு காரியத்தை கூட நாம் சொல்லலாமே. முதலாவதாக ஆவல் இருந்தது, இரண்டாவதாக ஆர்வம் இருந்தது, மூன்றாவதாக ஆழமான விசுவாசம் இருந்தது, நான்காவதாக ஆனந்தம் இருந்தது, ஐந்தாவதாக அர்ப்பணம் இருந்தது. அர்ப்பணம் இருந்தது. தேவனுக்கு தேவை உங்கள் பணம் அல்ல, தேவனுக்கு தேவை உங்கள் அர்ப்பணம். அர்ப்பணம் இல்லாத மனுஷனுடைய பணம் அற்பமான பணம். பிலிப்பு கேட்டானா, அவன் நான் தானே வசனத்தை கற்றுக் கொடுத்தேன், நான் தானே ஞானஸ்நானம் கொடுத்தேன், காணிக்க கொடுங்க என்று கேட்டானா? இன்னைக்கு அநேகர் அவசரமாக ஆட்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து காணிக்கைகளுக்காக அவர்களை தக்க வைத்துக் கொள்கிறார்களே. அப்படியா பிலிப்பு? இல்லை. ஆத்தும ஆதாயம், காசு ஆதாயம் அல்ல, பொருளாதாயம் அல்ல. வஞ்சனையான போதனைகள் இந்நாட்களிலே. உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கேன், நீங்க ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நீங்கள் ஒரு நிதி மந்திரி, எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, 2-3 கோயில் கட்டணும், எனக்கு அதுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யணும், உங்க ஊருக்கு நான் வரணும், ஆப்பிரிக்கா கண்டத்திலே வந்து நான் சுவிசேஷம் சொல்லணும், நீங்க போய் எனக்கு டிக்கெட் விசாவை அனுப்பணும். ஆஹா, இது இல்லவே இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். அப்போ ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன செய்தான்? குய்யோ முறையோ என்று சொல்லி அலறவில்லை, சந்தோஷத்தோடு போனான் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை பிலிப்பு அங்க நின்று பல்ல காட்டிக்கிட்டே நின்று இருந்தாம்னா துக்கத்தோட போயிருப்பான். பிலிப்புவை ஆவியானவர் கொண்டு போய்விட்டார். இந்த மனுஷனோ, இந்த மந்திரியோ சந்தோஷத்தோடு போனதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஞானஸ்நானத்துக்கு காணிக்க வைக்கலையே, அதுக்கு என்ன? காணிக்கையை தான் கர்த்தர் கொடுப்பாரு. நீ கர்த்தருக்காக ஊழியம் செய், கர்த்தர் உனக்கு ஊழியம் செய்வார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றி இருக்கிறாரே. எனவே காணிக்கை ஓரியன்டாக, காணிக்கையே குறிக்கோளாக கொண்டு ஊழியம் செய்யக்கூடாது. ஊதியம் முக்கியம் அல்ல, ஊழியம் முக்கியம். ஊழியம் செய்யும் பொழுது ஊழியத்திற்கேற்ற கூலியை ஆண்டவர் தருவார். ஏனென்றால் கர்த்தர் உள்ளத்திலே ஒரு நாளும் கடன் படார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடைசியில காணப்படக்கூடிய ஒரு காரியம் அர்ப்பணம் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். கேள்வி உங்களுக்கு, ஆமா, இந்த மனுஷனை போல நீங்கள் மனம் மாறி இருக்கிறீர்களா? மனம் திரும்பி இருக்கிறீர்களா? 3 நிலைமைகளிலே. 1, பாவத்தை விட்டு இந்த மனுஷன் மனம் திரும்பி விட்டான். பாவ பழக்க வழக்கங்களை விட்டு இந்த மனுஷன் மனம் திரும்பி விட்டான். பழைய மதத்தை விட்டு, என்னென்ன மதங்கள்? ஆப்பிரிக்கா கண்டத்து மதம், எருசலேம் மதம், பழைய மதத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அது முக்கியம்.
இன்னைக்கு மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த 3 காரியங்களிலே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். 1, பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். 2, பாவ பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். 3, பழைய மதத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதுதான் புது சிருஷ்டியின் வாழ்க்கை, அதுதான் மனமாற்றத்தின் வாழ்க்கை, அதுதான் மறுபிறப்பின் வாழ்க்கை. காரணம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஏதாவது நிபந்தனை உண்டோ? இவன் கேட்கிறானே, நிபந்தனை உண்டோ நீ கேட்கிறானே, ஏதாவது தடை உண்டா? நீ முழு மனதோடு விசுவாசித்தால் தடை இல்லை. 8 தடவை 10 தடவை ஞானஸ்நானம் எடுத்தவர்களெல்லாம் உண்டு உலகத்திலே, திருச்சபைகளிலே. காரணம், மனம் திரும்பவில்லை, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. மனம் திரும்பாமல் உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்களை பிரியப்படுத்த அல்லது வீட்டுக்காரங்களை பிரியப்படுத்த மனம் திரும்பிக் கொண்டிருந்தால் அது ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்களுக்கு அவமானம், அந்த திருச்சபைக்கு அவமானம், நாளடைவில் உங்களுக்கு அவமானம், உங்கள் குடும்பத்திற்கு அவமானம். ஆண்டவரை அறியாதவர்கள், புறஜாதிகள், ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறவர்கள், ஒரு தடவை கூட ஞானஸ்நானம் பெறாதவர்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்பி, பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் திரும்பி, பழைய மதத்திலிருந்து மனம் திரும்பி, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கே வாழ்க்கையிலே முதலிடம் மொழியிடம் கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற வேண்டியது கடமையாகும். இந்த மனுஷன் தன்னுடைய ஞானஸ்நானத்திலே 3 காரியங்களை மறைமுகமாக விளக்கி சொல்வதாக பார்க்கிறோம். 1, அவனுடைய ஆழமான விசுவாசம் காணப்படுகிறது. 2வதாக ஆண்டவரை குறித்து அவன் செய்யக்கூடிய அறிக்கை. 3வதாக அவன் பெற்ற ஆனந்தம். இந்த 3 காரியங்களும் உங்களுக்கு சொந்தமாக வேண்டும். 1, ஆழமான விசுவாசத்திலே நீங்கள் தரித்திருக்க வேண்டும். 2, ஆண்டவரை குறித்து இன்றும் என்றும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். 3வதாக பரிசுத்தாவியின் ஆனந்தம், சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையை என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை அழைத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மந்திரியின் மாற்றப்பட்ட வாழ்க்கையிலே மறுபிறப்பின் அனுபவத்தில் காணப்பட்ட அம்சங்களை இன்றைக்கு நாங்கள் கற்றோம் சுவாமி. நாங்கள் கற்ற உண்மைகளை வாழ்க்கையில் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து உம்முடைய இருதயத்தை நாங்கள் சந்தோஷப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆவல், ஆர்வம், ஆழமான விசுவாசம், ஆனந்தம், அர்ப்பணம், இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய கடவுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.